Welcome all of you to our channel AKR Academy. ஸோ இந்த வீடியோவில் நாம் முக்கியமாக பார்க்க இருக்குது என்னன்னா, தமிழ்நாடு முதலமைச்சரின் உதவித்தொகைக்காக குறிப்பாக 10ஆம் வகுப்பு மாணவர்கள் எழுதக்கூடிய போட்டித் தேர்வு அதை பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் நம்ம பேப்பர் 2 ஆல்ரெடி அப்படின்னா தமிழில் மேத்ஸில் வந்து 60 மார்க்ஸ் எழுதுறாங்க. பேப்பர் 2 வந்து சயின்ஸ் அண்ட் சோஷியல் இதுலேயும் 60 மார்க் அவங்க எழுத போகிறாங்க. இப்போ இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது எஸ்பெஷலி சயின்ஸில் நாம் ஏறக்குறைய ஒரு 75 to 80 MCQ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எக்ஸ்பெக்டடாக நல்ல ஒரு ஹையர் ஆர்டர்லையா ஒரு ஹையர் திங்கிங்கில் வந்து நம்ம இங்கே கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இந்த எஸ்பெஷலி மாணவர்களுக்கு வந்து நம்ம இது வந்து நம்ம வந்து டெடிகேட் பண்ண போகிறோம். ஸோ இஃப் யூ ஆர் டீச்சர் யூ கைண்ட்லி ஃபார்வர்ட் திஸ் வீடியோ டு த ஸ்டூடெண்ட்ஸில் பார்க்குறது இனிமேட்டாக ஆல்ரெடி நம்ம வந்து 2 லெசன்ஸ் பார்த்துருக்கோம் இல்லையா. இப்போது ஃபோர்ஸ் அண்ட் மோஷனில் வந்து என்னென்ன லெசன் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். கொஸ்டின் பார்க்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சிம்பிள் ஆர்டர்லேருந்து நம்ம மெதுவாக போகலாம். இப்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் ஃபோர்ஸ். ஃபோர்ஸுங்கிறது வரையறுக்கக்கூடியது எது பெஸ்ட்டாக கீழே இருக்குது பார்த்தோன்னா, எனர்ஜியா, ஸ்பீடா, எ புஷ் ஆர் எ புல்லா, இல்லை மாஸ் அப்படின்னா ஆன்சர் வந்து சி, தட் இஸ் நத்திங் பட் புஷ் ஆர் எ புல். இதுதான் ஒரு விசையை வந்து குறிக்கக்கூடியது என்னன்னா, ஒன்றா நாம இழுக்கிறோம், ஒன்றா நாம தள்ளுறோம், இழு ஆர் தள்ளு, இதுதான் நம்ம கான்செப்ட்ல பார்க்குறோம். செகண்ட் கொஸ்டின், இனர்ஷியா இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் யுவர் பாடி டு என்ன வரும். இனர்ஷியா வந்து என்ன வரும்னா ஆன்சர் வந்து என்ன, சேஞ்ச் ஷேப் வருமா, இல்லை மூவ் ஃபாஸ்டர், அப்புறம் ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன், அப்புறம் ப்ரொடியூஸ் ஃபோர்ஸ். இதில் பார்த்தோன்னா ஆன்சர் வந்து சி. ஏன்னா இனர்ஷியா அப்படிங்கிறது அங்கே வந்து என்ன ஆகுனா அங்கே ஒரு சேஞ்சின் ஒரு நம்மளுடைய மோஷனில் வந்து என்ன கண்டிப்பாக ஒரு தடை அங்கே இருக்கும் இல்லையா. ஸோ ரெசிஸ்ட் சேஞ்ச் இன் திஸ் ஸ்டேட் ஆஃப் மோஷன். இப்போ தேர்ட் ஒன், விச் டைப் ஆஃப் இனர்ஷியா இஸ் ரிலேட்டட் டு மாஸ். மாஸுக்கு வந்து ரிலேட்டடாக இருக்கிற இனர்ஷியன் அப்படின்னா இனர்ஷியா ஆஃப் மாஸ் இல்லையா. இதை நீங்கள் ஈஸியாக நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ இனர்ஷியா ஆஃப் டைரக்ஷன் வந்து கிடையாது, இனர்ஷியா ஆஃப் மோஷன் கிடையாது, இனர்ஷியா மாஸ் ரிலேட்டட் வந்து இனர்ஷியா ஆஃப் மாஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question, when a bus starts suddenly, passengers fall backward due to என்ன இதை போகிறோம் இல்லையா. இப்போ நம்ம பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அது வந்து பஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது இமீடியட் நம்ம எல்லாமே ஒரு என்னன்னா இனர்ஷியா ஆஃப் ரெஸ்ட் தான் இதுக்கு காரணமாக இருக்குது. ஸோ இது வந்து யூ கேன் கெட் த ஆன்சர் நவ். ஸோ நியூட்டன்ஸோட ஃபர்ஸ்ட் லா வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட், இது வந்து இன்னும் அழைக்கிறாங்க, வேறு மாதிரி கூட அழைப்பாங்க. என்ன அப்படின்னா அது இட்ஸ் நத்திங் பட் லா ஆஃப் இனர்ஷியா தான் இதுக்கோட எக்ஸாக்ட் ஆன்சர். இப்போ அதே நியூட்டன்ஸ் லா வச்சு ஒரு ஹையர் ஆர்டரில் நம்ம என்ன இது பண்ணிக்கலாம்னா, விச் சிச்சுவேஷன் பெஸ்ட் இல்லஸ்ட்ரேட்ஸ் நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டனோட செகண்ட் லா வந்து இங்கே இருக்கிற சிச்சுவேஷனில் வந்து எது வந்து ஒரு எக்ஸாக்டாக டிபெண்ட் பண்ணுது பாருங்க. ஸ்கை அப்பியரிங் ப்ளூ நிச்சயமாக இது கிடையாது, இது உங்களுக்கு தெரியுது வந்து லைட் ஸ்கேட்டரிங், இது வந்து ராமன்ஸ் எஃபெக்ட் போயிடும். இப்போ காயின் ஃபாலிங் ஃப்ரம் ஹேண்ட் இது கூட கிடையாது, இது வந்து கிராவிட்டி இதில் வந்து கீழே வந்து சவுண்ட் வருது, இதில் போயிடும். அப்புறம் புஷிங் எ லைட் காட் moves it faster than a heavy cart. இது பாருங்க, pushing a light cart moves it faster than a heavy cart. இது வந்து வரும், இது வந்து தேர்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். இது வந்து மிரர் ரிஃப்ளெக்ஷன் வந்து இது வந்து நம்மளுடைய மிரர் வந்து இது வந்து ஸோ டி இஸ் த நாட் ஆன்சர். ஸோ சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், த மேத்தமெட்டிக்கல் ஃபார்ம் ஆஃப் த நியூட்டன் செகண்ட் லா. நியூட்டன்ஸோட செகண்ட் லா இது எஃப் ஈக்குவல் டு எம்பியா, எஃப் ஈக்குவல் டு எம் பிளஸ் ஏயா, எஃப் ஈக்குவல் டு எம் இன்டு ஏயா, அப்புறம் எம் பை ஏன்னு நிச்சயமா ஆன்சர் இஸ் த எஃப் ஈக்குவல் டு எம்ஏ இல்லையா. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆன் இல்லையா. ஆக்ஷன் இருக்குது, ரியாக்ஷன் இது வந்து எங்கே ஆக்ட் ஆனா டிஃபரெண்ட் பாடிஸ்ல தான் இது வந்து ஆக்ட் ஆகுது. ஸோ ஆக்ஷன் அண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆன் டிஃபரெண்ட் பாடிஸ். Then recoil of a gun is an example of இல்லையா. recoil of gun வந்து recoil பண்ணி எக்ஸாம்பிள் எதுக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் லாவா செகண்ட் லாவா தேர்ட் லா ஆஃப் மோஷனா கிராவிடேஷனா, நிச்சயமா தேர்ட் லா ஆஃப் மோஷனில் தான் recoil ஆஃப் கன் வந்து நமக்கு இங்கே எக்ஸாம்பிள் ஆகுது. அப்போ இஃப் நோ நெட் ஃபோர்ஸஸ், இப்போ வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் அங்கே இல்லை அப்படின்னா ஆக்ட்ஸ் ஆன் எ பாடி, இட் வில் என்ன ஆகும், ஒரு பாடியில் வந்து நெட் ஃபோர்ஸ் வந்து அங்கே இல்லை, எந்த விதமான ஒரு இசை இங்கே செலுத்தப்படலைன்னா அந்த பாடி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஸ்டாப் மூவிங்கா, ஆக்சிலரேட்டா, கண்டினியூ இன் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன் இல்லையா. அப்புறம் சேஞ்ச் ஆஃப் ஷேப் அப்படின்னா ஆன்சர் இஸ் கரெக்ட் ஆன்சர் வந்து கண்டினியூ இன் இட் ஸ்டேட் ஆஃப் மோஷன்ல தான் அது நோ ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆனி பாடிக்கு போது இது வந்து அது பாட்டுக்கு அது நம்ம என்ன ஆகிட்டு இருக்கோம், போயிட்டே இருக்கும். எந்த விதமான விஷயம் செலுத்தப்படாத நேரத்தில் அந்த குறிப்பிட்ட அந்த பாடி வந்து என்னாகும், போயிட்டே இருக்கும்.
அதோட திசையில் போயிட்டே இருக்கும். இப்போ மொமெண்டம் அண்ட் இம்பல்ஸ் இதை போகும்போது மொமெண்டம் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் எதோட ப்ராடக்ட்? மொமெண்டம் இஸ் நத்திங் பட் த மாஸ் இன்டு வெலாசிட்டி. இப்போ இந்த மாதிரி ஒரு டவுட் கேட்கும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும். ஃபோர்ஸ் இன்டு டைமா, மாஸ் இன்டு ஆக்சலரேஷனா, வெயிட் இன்டு மாஸ் இன்டு வெலாசிட்டி தான் மொமெண்டக்கோட இதோட ப்ராடக்ட் ஒரு எக்ஸாக்ட் ஆன்சர். தென் ஆஃப்டர் எஸ்ஐ யூனிட் ஆஃப் மொமெண்டம். இந்த மொமெண்டமோட எஸ்ஐ யூனிட் என்ன? கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஆன்சர். The impulse is equal to force change in velocity இப்போ change in momentum mass அப்படின்னா change in momentum is the impulse is equal to the இது வந்து ரிலேட்டட் வந்து ஆகும். Then why do cricketers pull back their hands while catching a ball? இது நம்ம கூட எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அது நம்ம ஒரு கேட்ச் பால் பிடிக்கிறோம். பால் பிடிக்கும்போது நம்ம கை என்ன இமீடியட்டா பால் பிடிச்ச உடனே அப்படியே ரெசிஸ்டர் ஸ்ட்ராங் அந்த பொசிஷன்ல வைக்க மாட்டாங்க. பின்பக்கமா அந்த கையை வந்து இழுக்கிறாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட் அப்படின்னா ஒய் டு ஏன் அப்படி செய்யறாங்கன்னா டு இன்க்ரீஸ் ஃபோர்ஸ் விசையை வந்து அதிகரிக்கவா, டு இன்க்ரீஸ் டைம் அண்ட் ரெடியூஸ் இம்பேக்ட் அதுல வர்ற அந்த இம்பேக்ட் அந்த பாதிப்புல வந்து கம்மி பண்ணுமா குறைக்கவா, டு ஸ்டாப் மோஷனா, அப்புறம் டு சேஞ்ச் டைரக்ஷன் அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் இஸ் த கரெக்ட் ஆன்சர். பி டு இன்க்ரீஸ் த டைம் அண்ட் ரெடியூஸ் இம்பேக்ட். ஏன்னா அதுல வர்ற அந்த வேகத்துக்கு இம்பேக்ட் என்ன பண்றாங்க கம்மி பண்றதுக்காக. எந்த அளவுக்கு நம்ம பின்னாடி வந்து நம்ம வந்து மூவ் பண்றோமோ அந்த அளவு அதோட இம்பாக்ட் வந்து நமக்கு என்ன ஆகும் கம்மியாகும். நீங்கள் கூட நீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஒரு பொருளை வந்து கொஞ்சம் ஒரு ஹார்ட் பிடிச்சிட்டு அதே அந்த பொசிஷன்ல வச்சு பாருங்க, இழுத்து பாருங்க, எப்படி நீங்க ஃபீல் பண்றங்கிறத we can easily find out with this experiment. So next one, conservation of momentum applies. இது எதுக்கு வந்து அப்ளைஸ் ஆக பாருங்க. when external forces act ஆகும் போதா no external force acts கிராவிட்டியா ஃப்ராக்ஷன் அப்படின்னா நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் வந்து என்னதோ கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம்ல வந்து இது வரும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் லெட் அஸ் கோ ஃபார் த மாஸ் வெயிட் கிராவிடேஷன். இதுல வந்து நம்ம பார்க்கும்போது இதுலயே ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை பார்க்கலாம். ஸோ மாஸ் ஆஃப் யூ பாடி இது வந்து என்ன இஸ் வேரியபிளா, ஜீரோ இன் ஸ்பேஸா, கான்ஸ்டன்ட் எவ்ரிவேரா, டிபெண்ட் ஆன் கிராவிட்டியா? இது என்னன்னா இதுல எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர். ஏன்னா ஒரு பொருளோட வந்து நிறை அப்படிங்கிறது வேரியபிள் ஆகாது, ஜீரோ இன் ஸ்பேஸ் ஆகாது. ஆனா என்ன ஆகும் நிச்சயமா கான்ஸ்டன்ட் எவ்ரிவேர் இருக்குது. இதுல வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நிலையா இருக்கக்கூடிய ஒரு இதுதான் ஒரு பொருளோட நிறைன்னு பார்க்கலாம். அப்புறம் வெயிட் ஆஃப் யூ பாடி, அது இப்படி வெயிட் ஆஃப் யூ பாடி டிபெண்ட்ஸ் என்ன ஆகும் இதுல வந்து மாஸ் ஒன்லியா, கிராவிடேஷன் எக்ஸலரேஷனா, ஷேப்பா, வால்யூம் அப்படின்னா இது நிச்சயமா கிராவிடேஷன் எக்ஸலரேஷன். இந்த ரெண்டு கொஸ்டின் கொஞ்சம் நீங்க நோட் பண்ணி வைங்க. அதாவது மாஸ் ஆஃப் யூ பாடிக்கும் வெயிட் ஆஃப் யூ பாடிக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறத நீங்க ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ வெயிட்லெஸ்னஸ் அக்யூர்ஸ், ஒரு பாடி வந்து ஒரு வெயிட்லெஸ் ஒரு அது வந்து அந்த எடை இல்லாத தன்மை அதை வந்து அக்யூஸ் வந்து வரும்போது இது எப்போ வரும் அப்படின்னா when mass is ஜீரோவா, when gravity is ஜீரோவா, when body is in free fall, force is maximum அப்படின்னா இது வந்து தேர்ட் ஆன்சர். பாடி இஸ் இன் ஃப்ரீ ஃபால். ஃப்ரீ ஃபால் வந்து எந்த விதமான ஒரு விசை இல்லாம கீழே வந்து விழுகும் போது அங்க என்ன ஆகும் அந்த பாடி வந்து என்ன ஆகும் அந்த வெயிட்லெஸ்னஸ் இல்லாம அங்க ஆகுது. அப்புறம் யூனிவர்சல் லா ஆஃப் கிராவிடேஷன் வாஸ் ப்ரொபோஸ்டு பை, இது யார்? இது வந்து நம்ம ஈஸியா நம்ம கொடுக்கலாம். ஆனால் கொஸ்டின் வந்து கன்ஃபியூஸ் பண்ணும்போது நீங்க வரக்கூடாது. கலீலியோ இவர் வந்து என்ன பண்ணி இவர் வந்து இஸ் ரிலேட்டட் டு டெலஸ்கோப் அது பார்த்துருக்கிறோம். ஐன்ஸ்டீன் நம்ம பார்த்துருக்கோம், இது வந்து எனர்ஜி ரிலேட்டடு MC ஸ்கொயர் இருந்து நம்ம ஐன்ஸ்டீன் பார்த்துருக்கிறோம். நியூட்டன் இங்கதான் நாம லா ஆஃப் கிராவிட்டி பார்க்குறோம். அப்புறம் கெப்லர் லாஸ் நம்ம படிச்சிருக்கிறோம் இல்லையா? கெப்லர் வந்து இங்க வந்து ரிலேட்டட் இருக்காது. ஸோ இந்த நாள்ல வந்து யாருன்னா நியூட்டன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் எதுக்கு வந்து அதோட இது நேர் விகிதமா இருக்குது? டிஸ்டன்ஸா, வெலாசிட்டியா, ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ் அப்படின்னா நிச்சயமா ஆன்சர் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மாசஸ்க்கு தான். இது வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் ப்ராடக்ட் மாஸும் அதிகமா இருக்கும். அதாவது ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வந்து அதிகமா இருக்கும்போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் வந்து என்னாகும் கம்மியா இருக்கும் போது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்னாகும் அது வந்து கம்மியாகும். ரெண்டுமே டைரக்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கும். இது வந்து உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது. இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒன்று வந்து அதிகமாகும் போது மற்றொன்று வந்து குறையுது. டைரக்ட் ப்ரொபோர்ஷன்னா ஒன்று வந்து அதிகமாகும் போது அதே ரிலேட்டடா மற்றது என்ன ஆகும் அதுவும் அதிகமாயிட்டு இருக்கும். இதை வந்து நீங்க பார்க்கலாம். இப்போ வேரியேஷன் ஜி இதுல வந்து நிச்சயமா ஒரு கொஸ்டின் நிச்சயமா வரும். இந்த ஜி ரிலேட்டடா கொஸ்டின் பாருங்க. அதாவது கிராவிட்டி ரிலேட்டடா வேல்யூ ஆஃப் ஜி வந்து டிக்ரீசஸ் எப்போ இதாகும்? அது கிராவிட்டி வந்து எப்போ டிக்ரீஸ் ஆகும்? எதுனால? இது வந்து டெப்த்தாலியா, ஹைட்டாலியா, போத் ஏ அண்ட் பியா, அதே போல மாஸா? என்னன்னா நிச்சயமா டெப்த்தாலியும் வரும் கிராவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும், ஹைட்டாலியும். ஏன்னா ரெண்டுமே ரிலேட்டட் இல்லையா? டெப்த் வந்து எனக்கு கீழே போகும், இது வந்து டவுன்வேர்ட்ஸ்ல போகும், ஹைட் வந்து அப்வேர்ட்ல போகும். ரெண்டுமே ஜி வந்து இம்பாக்ட் பண்ணும்.
G வந்து வேரியேஷன் பண்ணும். அப்ப ரெண்டுமே both A and B is the correct answer. Then question number 22ல G is maximum. எங்க வந்து G வந்து maximum இருக்கும்? போல்ஸ்லயா, ஈக்குவேட்டர்லயா, எர்த் சர்ஃபேஸ் போல்ஸ்லயா, ஸ்பேஸ்ல அப்படின்னு நிச்சயமா தெரியும் உங்களுக்கு. எர்த் சர்ஃபேஸ்ல வந்து போல்ஸ் இருக்குது இல்லையா? எர்த் சர்ஃபேஸ் போல்ஸ் என்னாகும்? கிராவிடேஷன் ஃபோர்ஸ் G வந்து ரொம்பவே அதிகமா இருக்கும். அப்ப அந்த சென்டர் ஆஃப் எர்த் இதுல பாருங்க, சென்டர் ஆஃப் எர்த்ல வந்து வேல்யூ ஆஃப் G என்ன இருக்கும்? எல்லாமே சென்டர் ஆஃப் எர்த்ல வந்து கோர்ல என்ன இருக்கும்? 9.8 மீட்டர் மேக்சிமமா 0 இன்ஃபினிட்டானா 0 is the correct answer. Now let us pass the analogy and match the following பார்க்கும்போது ஃபோர்ஸுக்கு வந்து ஆக்சிலரேஷன் நம்ம ரிலேட் பண்ணலாம். அதே மாதிரி மாஸுக்கு வந்து என்ன வரும்? ஃபோர்ஸுக்கு வந்து ஆக்சிலரேஷன், மாஸுக்கு வந்து என்ன? இதை நீங்க பார்க்கல. ஃபோர்ஸ் வந்து விசை. ஒரு விசையில நம்ம ஆக்சிலரேட் பண்ணும் போது விசையில் என்ன ஆகும்? ஒரு சேஞ்சஸ் அங்கே ஏற்படும் இல்லையா? இப்போ மாஸுக்கு வந்து என்ன? ஒரு நிறைக்கு என்ன வருது? ஸ்பீடா, வெயிட்டா, இனர்ஷியானா, இம்பல்சானா? நிச்சயமா இனர்ஷியா தான் வரும். ஏன்னா எந்த அளவுக்கு இனர்ஷியா அங்கே இருக்குமோ அந்த அளவுக்கு மாசு ரெண்டுமே இம்பேக்ட் ஒரு டைரக்ட் அந்த ப்ரொபோர்ஷனல் வந்து அங்கே இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் மேஜர் ஃபாலோயிங்ல என்னன்னா இனர்ஷியா டைப். எது வந்து இனர்ஷியா டைப் என்ன இருக்குது? அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்து என்ன? ரெஸ்ட்டுக்கு வந்து பஸ் ஸ்டார்ட் கொடுத்துருக்குறாங்க, மோஷன் வந்து சடன் ஸ்டார்ட் கொடுத்துருக்குறாங்க, டைரக்ஷன் வந்து டேர்னிங் கார் கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னா, கரெக்ட் மேட்ச் என்ன? ஏ வந்து என்னகும் ரீசெட்டுக்கு வந்து பஸ் ஸ்டார்ட்ஸ் வந்துடும், பிக்கு வந்து சடன் மோஷன் வந்து சடன் ஸ்டாப் வந்துடும், அப்புறம் டேர்னிங் டைரக்ஷன் வந்து டேர்னிங் கார் வந்து மூணுமே எக்ஸாக்ட் ஆன்சரை நம்ம இங்கே பார்க்கலாம். தென் பார்ட் வித் த லைட் அண்ட் ஆப்டிக்ஸ். இந்த லெசன்ல வந்து ரொம்ப அது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நீங்க பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லைட் டிராவல்ஸ் இன், அதாவது இந்த பேத் ஆஃப் த லைட் இருக்குது, இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கூட இருக்குது. அந்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்புறம் பார்க்கலாம். லைட் டிராவல்ஸ் இன் கர்வ்டு பார்த்து இல்லையா? ரேண்டமா, ஸ்ட்ரைட் லைனா, ஜிக்ஸாக்கா? நிச்சயமா சொல்லிடுவீங்க, ஸ்ட்ரைட்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டால் ஈஸியாக நீங்க ஆன்சர் பண்ணிக்கலாம். ஆனா இப்படி டைரக்ட் கொஸ்டின் வந்து வர்றது ரேரா தான் வரும். இப்போ இது அந்த ஸ்ட்ரைட் லைன் வந்து லைட் பாஸ் ஆகிறதுக்கு இட் கெனாட் பெண்ட் இட் செல்ஃப் இல்லையா? ஸோ த லைட் ஆல்வேஸ் பாஸ் இன் ஸ்ட்ரைட் லைன் பை இட் செல்ஃப் வந்து கெனாட் பெண்ட். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஒரு பேர் இருக்குது. இட்ஸ் நத்திங் பட் ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் நம்ம சொல்றோம். ஸோ இந்த ரெக்டிலீனியர் ப்ரொபகேஷன் ஆஃப் லைட் தான் இங்க வந்து ஸ்ட்ரைட் லைன் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப்டர் த ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் இல்லையா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த டேட்டா வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்க. அது ஸ்பீட் ஆஃப் லைட் ஒரு வேக்யூம்ல வந்து எந்த ஒரு மீடியம் வேக்யூம்ல வந்து என்ன வந்து இது ஆகும்? ஸ்பீட் ஆஃப் லைட் என்ன? 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட். 3 × 10⁸ மீட்டர் பெர் செகண்ட் இஸ் த ஸ்பீட் ஆஃப் த லைட் இன் வேக்யூம். தென் ரிஃப்ராக்ஷன் வந்து நிறைய கொஸ்டின் வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதுல ஒரு இம்பார்ட்டன்டா பார்க்கும்போது லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இஸ் ஆல்சோ கால்ட். ஓகே, இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கும். இது வந்து லாஸ் வந்து ரிலேட்டட். என்ன லாஸ்? நியூட்டன்ஸ் லாவா? நியூட்டன்ஸ் வந்து கிடையாது, என்ன ரிஃப்ராக்ஷன் சம்மந்தமே இல்லை. ஸ்னெல்ஸ் லா கன்சிடர் பண்ணலாம். கெப்லர்ஸ் லா கிடையாது, வூக்ஸ் லா கிடையாது. ஸோ என்ன இது எக்ஸாம்பிள் என்னன்னா ஸ்னெல்ஸ் லா. வூக்ஸ் லா வந்து நம்ம பேலன்ஸ்ல பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வருது. ஏன்னா ஸ்னெல்ஸ் லா தான் லா ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கு வந்து இஸ் ஆல்சோ அனதர் நேம் ஆஃப் த ஸ்னெல்ஸ் லா, த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன். இதே மாத்தி கூட கேட்பாங்க. ஜஸ்ட் யூ மஸ்ட் aware of this all this question. So next one, when light passes from air to water, எங்கிருந்து ஏர்ல இருந்து வாட்டருக்கு வந்து அந்த லைட் வந்து பாஸ் ஆகுது. ஸோ அது என்ன ஆகுது? அதாவது காற்றில் இருந்து, அதாவது ஒரு மீடியா விட்டு இன்னொரு மீடியாவுக்கு என்ன போகுது? இப்போ மீடியா விட்டு மீடியாவுக்கு போகுது. அதுல வந்து என்ன ஆகும்? அந்த லைட் வேவ்ஸ் வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அங்க இருக்கும். அது என்னன்னா ஒளி விலகல்னு சொல்றேன் இல்லையா? ஸோ அதே போல வந்து ஏர் டு வாட்டர் போகும்போது அந்த மீடியா என்ன ஆகும்? பென்ஸ் டுவேர்ட்ஸ் நார்மலா, இல்ல ஸ்பீட்ஸ் அப்பா, ஸ்டாப்ஸ் ரிஃப்ளெக்ட் அப்படின்னா பென்ஸ் டுவேர்ட்ஸ் நார்மல். ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். So next one, refractive index is the refractive index of light என்ன சொல்றீங்க இல்லையா? refractive index is the ratio of என்னது? ratio of என்ன வரும்? speed in water air, speed in air by speed in medium. So that you just note it. அப்புறம் wavelength கிடையாது, frequency கிடையாது. refractive index அப்படினாலே நம்ம என்ன வரும்? speed in air க்கும் speed by divided by speed in medium ரெண்டுமே சேர்ந்தானா refractive index வரும். next scattering of light. light வந்து scattering ஆப் என்னென்ன வரும்? ஸோ ஸ்கேட்டரிங் லைட்ல ப்ளூ கலர் ஆஃப் ஸ்கை. இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லை? இந்த ஸ்கைல வந்து ப்ளூ கலர் வந்து ஸ்கேட்டரிங் ஆகுது டியூ டு வாட் அப்படின்னா ரிஃப்ளெக்ஷனா, ரிஃப்ராக்ஷனா, ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட்டா, டிஃப்ராக்ஷன் அப்படின்னா நிச்சயமா ஸ்கேட்டரிங் ஆஃப் லைட் தான். இந்த ராமன் எஃபெக்ட்ல வந்து நம்ம இதை ரிலேட்டட் வந்து அதையும் நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். இப்போ சன் அப்பியர்ஸ் ரெட் இல்லையா? சன் வந்து அப்பியர்ஸ் ரெட் அட் சன்செட். சூரியன் வந்து கரெக்டா மறையிற நேரத்தில் என்ன இருக்கும்? நமக்கு வந்து அந்த ரெட்டுக்கு தெரியுது இல்லையா? பிகாஸ் இதோட ரீசன் என்ன அப்படின்னா மோர் ப்ளூ லைட்னாலியா, இல்லை ஷார்ட்டர் வேவ் லென்த்.
ஸ்கேட்டர்ட் ஆகுதா இல்ல ரிஃப்ளெக்ஷன் ஆகுதா அப்சர்வேஷன் நிச்சயமா நம்பர் 2 இஸ் அ கரெக்ட் ஆன்சர். அதாவது ஷார்ட்டர் வேவ் லென்த் ஸ்கேட்டர்ட் இல்லையா. இதுதான் அந்த சன் வந்து அப்பியர்ஸ் ஆட் டைம்ல நமக்கு வந்து கிடைக்கிறது அந்த ரெட் லைட் காரணம். நெக்ஸ்ட் லென்ஸ் அண்ட் இமேஜஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து பார்க்கும்போது கான்கேவ் லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் கான்கேவ் லென்ஸ். இது வந்து கான்கேவ் கான்வெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்கேவ் வந்து இது வந்து இட்ஸ் ஆல்சோ அனதர் நேம் சொல்லலாம், இல்ல கான்கேவோட ப்ராப்பர்ட்டி சொல்லலாம். இது வந்து கன்வெர்ஜ் பண்றதா. கன்வெர்ஜ் என்னன்னா எல்லா ஒளிக்கற்றைகளும் ஒரு புள்ளியில மைய புள்ளியில வந்து குவியறது. டைவர்ஜ் அப்படின்னா அங்கிருந்து வெளியில வந்து அனுப்புறது, வெளியில வந்து இப்போ போகுது. பிளேன் அப்படின்னா ஒரு அந்த பிளேன் எப்போது சர்ஃபேஸ் வந்து மிரரா இருக்குது. அப்புறம் சிலிண்டரிக்கல்னு உங்களுக்கு தெரியும். இப்போ கான்கேவ் என்ன பண்ணுதுன்னா டைவர்ஜிங் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆல்சோ டைவர்ஜிங் லென்ஸ்னு சொல்லலாம். அப்புறம் ஆஃப்டர் தட் வந்து இமேஜ் ஃபார்ம்டு பை கான்கேவ் லென்ஸ் இல்லையா. இமேஜ் வந்து இதே கான்கேவ் லென்ஸ்ல இமேஜ் ஃபார்ம் போது இட்ஸ் ஆல்வேஸ் எப்படி இருக்கும், விர்ச்சுவல் அண்ட் எரக்ட் இருக்குமா, ரியல் இருக்குமா, இன்வெர்ட் இருக்கும். மேக்னிஃபைனா நிச்சயமா விர்ச்சுவல் அண்ட் எரக்ட்ல தான் கான்வெக்ஸ்ல இருந்து இருக்கும். அப்புறம் கான்வெக்ஸ் லென்ஸ் கேன் ஃபார்ம். கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து இங்க என்ன இது ஒன்லி விர்ச்சுவல் இமேஜா, ஒன்லி ரியல் இமேஜா, போத் ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ் அப்புறம் நோ இமேஜ். நிச்சயமா கான்வெக்ஸ் லென்ஸ் வந்து கேன் ஃபார்ம் போத் ரியல் அண்ட் விர்ச்சுவல் இமேஜஸ். அது நம்மளுடைய இந்த இருக்கிற நிறைய நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் நம்ம பார்த்துருக்கிறோம். தென் 61 இட்ஸ் ஆல்சோ இன்னும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ல ரே டயக்ராம்ஸ். இதுல வந்து என்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது இமேஜ் அட் ஃபோக்கஸ் ஆஃப் கான்வெக்ஸ் லென்ஸ் இல்லையா. கான்வெக்ஸ் லென்ஸ்ல வந்து அட் ஃபோக்கஸ்ல என்ன ஆகும்னா இமேஜ் எப்படி இருக்கும்னா எரக்டா இருக்குமா, இன்ஃபினிட்டியில் இருக்குமா, டிமினிஷ்ட் ஆகும் மறைஞ்சு இருக்குமா, விர்ச்சுவலா இருக்குமா. நிச்சயமா செகண்ட் ஆப்ஷன் அட் இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி என்ன ஆகும் இமேஜ் ஃபோக்கஸ்ல வந்து இன்ஃபினிட்டி ஆகும். 62 வந்து பார்க்கும்போது இமேஜ் ஃபார்ம்டு பிட்வீன் ஆப்டிக்கல் சென்டர் அண்ட் ஃபோக்கஸ். இதுக்கும் ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நடுவில் இருக்கும்போது எந்த மாதிரி வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் ஆகுதுன்னா விர்ச்சுவல் அண்ட் இமேஜ் தான் என்ன ஆகும், விர்ச்சுவல் மேக்னிஃபைடு தான் அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும், ரியல் இமேஜ் இருக்காது, இன்வெர்டட் இருக்காது, இந்த டிமினிஷ் இருக்காது. ஸோ விர்ச்சுவல் அண்ட் மேக்னிஃபைடு இஸ் த இமேஜ் ஃபார்ம் பிட்வீன் த ஆப்டிக்கல் சென்டருக்கும் ஃபோக்கஸ்க்கும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஆஃப்டர் தட் வந்து ஹியூமன் ஐ அண்ட் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். இதுல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த டாபிக்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது அதாவது என்ன டிஃபெக்ட், அதாவது என்ன டிஃபெக்ட் வேர் ஃபார் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் நாட் கிளியர். நான் என்ன ஃபார் ஆப்ஜெக்ட் வந்து ரொம்ப நம்ம கிளியரா இல்லாம இருக்கிற அந்த குறைபாடுக்கு என்ன என்ன ஹைப்பர் மெட்ரோபியாவா இல்ல மையோபியாவா இல்ல வந்து என்ன பிரஸ் பயோபியாவா கேட்ராக்ட் அப்படின்னா நிச்சயமா சொல்லுங்க மையோபியா. ஸோ இந்த மையோபியாங்கிறது என்ன ஆகும்னா ரொம்ப ஃபார் ஆப்ஜெக்ட் தூரத்தில் இருக்கிறது நம்மளுடைய டிஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமா இருக்குது. ஸோ இந்த மையோபியா வந்து இஸ் கரெக்டட். ஓகே, அதுக்கு ஒரு ரெமிடி இருக்குல்ல. கரெக்ட் எதை வச்சு நாம கரெக்ட் பண்றோம், கான்வெக்ஸா கான்கேவா, அப்புறம் பிளான் மிரரா ப்ரிசம் அப்படின்னா நிச்சயமா கான்கேவ் லென்ஸ் தான். நம்ம எனக்கு தூரத்தில் இருக்கிறத என்ன பண்றோம், இதுல வந்து என்ன டைவர்ஷன் ஆகுது கன்வெர்ஷன் ஆகுதுன்னா இங்க வந்து பாருங்க நான் பார்த்தோம் இல்லையா கான்கேவ். கான்கேவ் வந்து இங்க எதுல வருது, கான்கேவ் பாருங்க. கான்கேவ் வந்து லென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் டைவர்ஜிங் இல்லையா. ஸோ இந்த டைவர்ஜில் நம்ம அங்கே போகும்போது என்ன ஆகும், நிச்சயமா அங்கே இந்த இந்த ரெமிடி வந்து நாம இந்த மையோபியா வந்து நாம இங்கே ரெமிடி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இமேஜ் ஃபார்ம்ட் ஆன் ரெட்டினா. ரெட்டினாவில் வந்து ரெட்டினாவில் வந்து இமேஜ் ஃபார்ம் ஆகுறது என்னது ரியலா இன்வெர்டட் அப்படின்னா நிச்சயமா ரெண்டு வரும், ரியல் அண்ட் இன்வெர்டட் வரும். இதை நம்ம எந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம்னா இந்த பின் வால் கேமராவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஒரு இமேஜ் வந்து வைக்கிறீங்க, அதில் சின்னதாக ஒரு ஹோல்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆப்போசிட் சைடில் வந்து நீங்கள் அந்த இமேஜ் நீங்கள் பார்க்கும்போது என்ன ஆயிரும், அதில் என்ன கிடைக்கும்னா ரியல் அண்ட் இன்வெர்டட் வந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம ரெட்டினாவுக்கு அதை வந்து சரி பண்ணுறது யார் அப்படின்னா நம்ம பிரெயின் வந்து என்ன ஆயிரும், பிரெயின்ல வந்து அது என்ன அதை வந்து சரி பண்ணி அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை வந்து டைரக்ட்ல வந்து கொடுத்து அதிலிருந்து நம்ம வந்து ஃபீல் பண்றோம். ஸோ இல்லையா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். ஸோ ரியல் அண்ட் இன்வெர்டட் இமேஜ் தான் எங்க வரும் நம்ம ரெட்டினாவில் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. அப்புறம் நியூமரிக்கல் அனாலிட்டிக்கல் திங்கிங் வந்து இது ஒரு இம்பார்ட்டன்ட் நம்ம பார்க்கறது எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஃபோக்கல் லென்த். ஓகே, இது வந்து நம்ம இது வரைக்கும் நீங்க கேட்கல, நீங்க பாருங்க. அது எஸ்ஐ யூனிட் மற்றதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, எஸ்ஐ யூனிட் லென்த் பார்த்துருப்பீங்க, அப்புறம் இந்த கெல்வின் இருக்கு, டெம்பரேச்சர் இருக்குது, அப்புறம் லென்த் மீட்டர் மாஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ எஸ்ஐ யூனிட் ஃபோக்கல் லென்த்துக்கு என்ன அப்படின்னா மீட்டர். ஸோ மீட்டர் இஸ் த கரெக்ட் ஆன்சர். தென் பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் மெஷர்ட் இல்லையா. நம்ம வந்து லென்ஸ் பார்த்து படிச்சிருக்கிறோம், கான்வெக்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த பவர் ஆஃப் லென்ஸை வந்து எதுல நாம் வந்து மெஷர் பண்றோம் அப்படின்னா இது வந்து டயாப்டர். பேர் என்ன இது, வாட் கிடையாது. வாட் வந்து இதுல வரும், அப்புறம் நியூட்டன் கிடையாது, ஜூல்ஸ் கிடையாது. இதெல்லாம் வந்து அந்த இது வந்து அந்த டெம்பரேச்சர் ரிலேட்டட் சரியா. இது வாட் வந்து நம்ம அந்த எலக்ட்ரிசிட்டி இதுல இந்த ரிலேட்டட். ஸோ நியூட்டன் இது வராது. ஸோ இதெல்லாம் வந்து என்ன, இது வந்து அந்த ப்ரெஷர் ரிலேட்டட் வந்துடும். ஸோ நமக்கு வந்து டயோட்ரின் வந்து கண்டிப்பா இந்த ஆன்சர்
தென் 6 to 8ல வந்து a lens of shorter focal length. எஸ், இப்போ நம்ம ஒரு லென்ஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன், லென்ஸ் வந்து அதோட ஃபோக்கல் லென்த் வந்து ஷார்ட்டரா இருந்தேன்னா அங்க என்ன ஒரு லெஸ் பவரா இருக்குமா, மோர் பவரா இருக்குமா, 0 பவர் இருக்குமா, நெகட்டிவ் பவர் இருக்குன்னா நிச்சயமா மோர் பவர் தான் அந்த லென்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ இஃப் த லென்ஸ் இஸ் ஏ ஷார்ட்டர் ஃபோக்கல் லென்த், இட் இஸ் த மோர் பவர். தென் இதுலயே அனலாகி அண்ட் மேஜர் ஃபாலோயிங் வந்து இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது கான்கேவ் லென்ஸ்க்கு என்ன கொடுத்தோம், ஆல்ரெடி நம்ம பார்த்தோம், டைவர்ஜிங். சரியா? அப்புறம் கான்வெக்ஸ்க்கு என்ன, இட்ஸ் நத்திங் பட் வந்து என்ன, கன்வெர்ஜிங். இது இல்லையா? ஸோ ரிஃப்ளெக்டிங் கிடையாது, ஸ்கேட்டரிங் கிடையாது, அப்சர்விங் கிடையாது. கான்கேவ் வந்து டைவர்ஜ், அப்புறம் கான்வெக்ஸ் வரும்போது கான்வெக்ஸ் வந்து இதை கன்வெர்ஜ் சொல்லி நீங்க அதை ஈஸியாக நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் மேஜர் ஃபாலோயிங் பாருங்க, ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட். எதுக்கு ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கும்? மைக்ரோஸ்கோப். இது எதுனா மைக்ரோஸ்கோப் வந்து எது, ஸ்மால் ஆப்ஜெக்டா, டெலஸ்கோப் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட், கேமரா வந்து இமேஜ் கேப்சர். இது மூணுமே கரெக்டாக நம்ம இங்கே பார்த்துக்கலாம். 1 செகண்ட் பாருங்க, அங்கே வந்து ஆர்டர் வந்து சேஞ்ச் கொடுக்கும்போது கூட நீங்க கரெக்டாக நோட் பண்ணிக்கணும். மைக்ரோஸ்கோப் வந்து ஸ்மால் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம என்ன பண்றோம், நல்ல ஒரு பெரிய இதுல வந்து ஒன்று சைஸ்ல, அதோட சைஸ்ல வந்து நம்ம டெவலப் பண்ணி பார்க்குறோம். டெலஸ்கோப் வந்து டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் நம்ம பார்க்குறோம். அப்புறம் கேமரா வந்து என்னன்னா நம்மளுடைய இமேஜ் கேப்சர் பண்றதுக்கு கேமரா பார்க்குறோம். அப்புறம் இதுல ஒரு ஹையர் ஆர்டர் நம்ம எப்படி நம்ம திங்க் பண்ணலன்னா, ஒய் இஸ் லைட் எசென்சியல் ஃபார் விஷன். சொன்னப்போ இப்போ வந்து லைட் வந்து எதுக்கு நம்மளுடைய பார்வை எதுக்கு வந்து ரொம்ப எசென்சியலா இருக்குதுன்னா, ஹீட், ஸ்பீட், எனர்ஜி இதெல்லாம் கிடையாது. ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட். இது இல்லையா, இதுதான் உண்மை. அதாவது ஏன் வந்து எசென்சியல் நம்ம விஷனுக்கு இருக்குதுன்னா, அந்த பொருளை பட்டு அந்த ரிஃப்ளெக்ஷன் ஆகிட்டு வருது இல்லையா, அந்த ரிஃப்ளெக்ஷன் ஃப்ரம் ஆப்ஜெக்ட் வர்றது நமக்கு லைட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்குது. அப்புறம் அஸ்ட்ரோனட்ஸ் இல்லையா, இந்த அஸ்ட்ரோனட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, சி டார்க் ஸ்கை இன் ஸ்பேஸ். அஸ்ட்ரோனட்ஸ் சி டார்க் ஸ்கை இன் ஸ்பேஸ்ல பார்க்கும்போது அவங்க எப்படி தெரியுது, டார்க் ஸ்கையா தெரியுது. இது என்ன காரணம் அப்படின்னா, அங்க வந்து நோ லைட் இல்லையா, அப்புறம் நோ ஸ்கேட்டரிங்கா, நோ ஏரா. இங்கிருந்து பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும், லைட் தெரியும். ஆனா அவங்களுக்கு வந்து டார்க் ஸ்கையா தெரியும். என்ன காரணம்னா, அங்கிருந்து பார்க்கும்போது அங்க வந்து நோ ஸ்கேட்டரிங். இந்த ஒளி வந்து எந்த விதத்திலும் அங்க வந்து ஒளி அந்த இல்லையா, ஸ்கேட்டரிங் இல்லாதனால, ஒளி சிதறல் இல்லையா, அது வந்து இல்லாதனால அங்க வந்து என்ன ரொம்ப டார்க் ஸ்கையா தான் இந்த அஸ்ட்ரோனட் வந்து அங்க வந்து தெரியும். இப்போ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்க்கும்போது இது வந்து பேஸ்ட் எம்சிக்யூ வந்து விச் லென்ஸ் இஸ் யூஸ்ட் இன் ஏ மேக்னிஃபையிங் கிளாஸ். ஓகே, இது வந்து ஆல்ரெடி நீங்க பார்த்துருக்கீங்க, இது நீங்களே ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். அது மேக்னிஃபையிங் பாருங்க, மேக்னிஃபைங் இது வந்து என்ன, கான்கேவா, கான்வெக்ஸா, சிலிண்டர்கள்லாம் நிச்சயமா கான்வெக்ஸ் லென்ஸ். இதுதான் என்னாகும், மேக்னிஃபையிங் லென்ஸ்ல பார்க்கலாம். இப்போ ஆஃப்டர் வந்து பெரிஸ்கோப். பெரிஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த வெயிட் ஒன் செகண்ட். ஸோ பெரிஸ்கோப் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் இல்லையா, பெரிஸ்கோப் வந்து எந்த பிரின்சிபல் ஒர்க் ஆகுது, ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இல்லையா, பெரிஸ்கோப் நாங்கள் பார்த்துருக்கோம். இது வந்து என்ன, இப்போ என்ன பர்பஸ் அப்படின்னா, இந்த சப்மரைன்ல இருந்து மேலே பார்க்கலாம். இப்போ டனல்ஸ் வந்து கீழே ஒர்க் பண்றவங்க வந்து மேலே வந்து வாட் இஸ் ஹேப்பனிங் ஆனுங்கிறது மேலே பார்க்கலாம். இந்த சோல்ஜர்ஸ் வச்சிருப்பாங்க, மிலிட்ரி ஃபோர்ஸ் வந்து வச்சிருப்பாங்க, அந்த ஜெட் ஷேப்ல இருக்கும். அந்த இதுலயே 2 ஆங்கிள்லயும் 45 டிகிரில வந்து மிரர் இருக்கும். இது வந்து ரிஃப்ளெக்ஷன் போயிட்டு வரும் இல்லையா, இதை வந்து பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இந்த பெரிஸ்கோப் வந்து ஒர்க்ஸ் ஆன் எந்த பிரின்சிபல்னா, நல்ல தாராளமா சொல்லிடலாம், ரிஃப்ராக்ஷன் கிடையாது, ரிஃப்ளெக்ஷன். ஃபர்ஸ்ட்ல வர மிரர் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி இந்த இமேஜ் வந்து கீழே ஸ்ட்ரைட்டா கீழே இறங்கும். செகண்ட் பெண்ட்ல வந்து அதே 45 டிகிரி பெண்ட் ஆகி வந்து நேரம் நம்ம கண் இருக்கிற ஐபீஸ்க்கு வந்து போயிடும். நம்ம அங்கதான் வந்து கண் வச்சு பார்க்கிறோம். நம்ம ரெட்டினாவில் ஒன்று வி கேன் கலெக்ட் த இமேஜஸ். ஸோ திஸ் இஸ் த ரிஃப்ளெக்ஷன் பேஸ்ல தான் பெரிஸ்கோப் வந்து ஒர்க் ஆகுது. தென் நியூமரிக்கல் லாஜிக் இதில் பார்க்கும்போது, இஃப் மாஸ் இஸ் டபுள்டு, மாஸ் வந்து டபுள் ஆகும் போது மொமெண்டம் என்ன ஆகும் கேட்குறாங்க. ஸோ இதே தான், மாஸ் இஸ் டபுள்னா மொமெண்டம் இல் ஆல்சோ டபுள். இது ரிமைன் சேம் ஆஃப், உண்மை கிடையாது. அப்புறம் அடுத்ததை பார்க்கும்போது வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் ஆன் மூன் இல்லையா, வெயிட் ஆஃப் என் ஆப்ஜெக்ட் வந்து மூன்ல வந்து நிலாவில் வந்து இதோட வெயிட் ஆஃப் இந்த ஆப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, சேம் பூமியில இருக்கிற மாதிரியே இந்த நிலாவில் அந்த பொருளோட எடை இருக்குமா, இல்லை அதை விட டபுள் ஆகுமா, இல்லை ஜீரோவா இருக்கும் அப்படின்னா ஆன்சர் வந்து என்னாகும், 1/6 ஆஃப் எர்த். இதை வந்து இந்த ஃபிகர் வந்து ஞாபகம் வச்சுங்க. அது நிலாவில் ஒரு பொருள் வந்து இருக்குதுன்னா அதோட எடை வந்து பூமியில் உள்ள எடையை விட எத்தனை 6ல வந்து 1 பங்கு, அவ்வளவுதான். இங்க வந்து ஒரு 60 கிலோ அப்படின்னா அங்க வந்து என்ன இருக்கும், 10 கிலோ இருக்கும் இல்லையா. இங்க வந்து ஒரு 60 கிராம் அப்படின்னா அங்க வந்து ஒரு 10 கிராம்ஸ். ஸோ 1/6 வந்து நீங்க ஆன்சர் நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இதே போல வந்து ஹெவியர் ஆப்ஜெக்ட் ஃபால் ஃபாஸ்டர் தேன் லைட்டர் ஒன்ஸ். இது அடிக்கடி வந்து இந்த கேட்கிற கேள்வி வந்து ரீசனா இருக்குது. இது என்ன ரீசன் பாருங்க. ஹெவியர் ஆப்ஜெக்ட் வந்து ஃபால் ஃபாஸ்டர் இருக்குது இல்லையா, இந்த ரெக்கையும் அப்புறம் நமது கல்லையும் நம்ம ஒரு காயின்ஸ் நம்ம விடும்போது
எது வந்து ஃபர்ஸ்ட் வேகமா வந்துச்சு நம்ம இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கூட நம்ம பண்ணுறோம், நீங்களும் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இது ஆன்சர் என்ன அப்படின்னா இது வந்து கரெக்ட் அப்படின்னா நிச்சயமா இல்ல. இது வந்து ஃபால்ஸ் தான் கரெக்ட் ஆன்சர். அது ஹெவியர் ஆப்ஜெக்டா இருந்தாலும் சரி, லைட் ஆப்ஜெக்ட் இந்த ஒரு இடத்துல வரும்போது நிச்சயமா ஒரே இதுல வரும், விழுகும். அப்புறம் ஃபைனல் லெவல்ல பார்க்கும்போது லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் இது நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? லா ஆஃப் கன்சர்வேஷன் மொமெண்ட் இஸ் பேஸ்ட் ஆன் என்ன லாவில் வந்து கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்ட் லாவா, தேர்ட் லாவா, கிராவிடேஷனா, ரிஃப்ளெக்ஷனா, தேர்ட் லா. இந்த லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். அப்புறம் இமேஜ் ஃபார்ம்டு பை ஹியூமன் ஐ இல்லையா? நம்ம ஹியூமன் ஐல வந்து மனித கண்கள் வந்து இமேஜ் வந்து ஃபார்ம் எப்படி வந்து வருது அப்படின்னா, இது ஆல்ரெடி நமக்கு இதுல பார்த்தோம். இதுல பார்த்தோம் இமேஜ் வந்து ஃபார்ம்ட வந்து இங்க இன்வெர்ட் பார்த்தோம். இமேஜ் வந்து நம்ம ஆல்ரெடி நமக்கு பார்க்கும்போது என்ன பாரு, இமேஜ் ஃபார்ம்டு ஆன் ரெட்டினா இங்க இருக்குது இல்லையா? இமேஜ் வந்து ஃபார்ம்ல ரெட்டினா வந்து என்ன ரியல் அண்ட் இன்வெர்டட். இதுதான் ரெட்டினால வந்து இந்த இமேஜ் தான் நமக்கு ரியல் அண்ட் இன்வெர்டட் வந்து கிடைக்கும். ஸோ இதே கொஸ்டின் தான் இங்க வந்து ரிப்பீட் ஆகுது, கொஞ்சம் இம்பார்ட்டண்டா இருக்குது. இதே இங்க கொஞ்சம் ரிப்பீட் ஆகுது. அது என்ன அப்படின்னா இமேஜ் ஃபார்ம் பை ஹியூமன் ஐ அங்க வந்து ரெட்டினா கொடுத்துருக்காங்க, இங்க வந்து ஹியூமன் ஐன்னு கொடுத்துருக்காங்க. அப்ரைட்டா இன்வெர்டட் பட் பிரைன் என்ன ஆகும்? ஹியூமன் ஐல வந்து என்ன இன்வெர்டட் தான் வரும், ஆனா பிரெயின் வந்து அதை வந்து கரெக்ட் பண்ணிரும். ஸோ திஸ் ஆல்மோஸ்ட் 79 கொஸ்டின்ஸ் வி ஹவ் சீன். ஸோ இது வந்து நிச்சயமா இதிலிருந்து ஒரு 7-8 கொஸ்டின்ஸ்னாலையும் நீங்க உங்களுக்கு வரும். 30 கொஸ்டின்ல சயின்ஸ் பொறுத்தளவுல 30 out of 30 வந்து நீங்க கன்ஃபார்மா நீங்க எடுக்க போறீங்க. இது மறுபடியும் ஒன் செகண்ட் எதெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்குதோ அதை வந்து நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்லைன்னா வாட்ஸ்அப்ல நீங்க நீங்க வந்து பர்சனலாவே நீங்க வந்து கொஸ்டின் டவுட் கேளுங்க. ஸோ நிச்சயமா இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும் இந்த வீடியோஸ். அடுத்த வீடியோவில் இது ரிலேட்டடா இன்னும் கூட நெக்ஸ்ட் இன்னும் இருக்கிற ஒரு இன்னும் 5 or 6 டேஸ்ல நம்ம இன்னும் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கொடுக்கலாம். தேங்க்யூ. இஃப் யூ நாட் சப்ஸ்கிரைப் kindly do it. Also share your friends and also with your, if you are teacher, you kindly share to your school students. Thank you once again. Bye bye.